This video is sponsored by SBO. இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க. உங்ககிட்ட மொபைல் இருந்தால் போதும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வருமானம் ஈட்ட முடியும். அதுவும் பகுதி நேரமாக. வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். அது மூலமாக மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் சென்னை வடபழனியில் உள்ள ஸ்ரீ வேங்கீஸ்வரர் ஆலயம் பற்றி பார்க்க போகிறோங்க. சென்னை வடபழனி என்றாலே நம் அனைவரும் நினைவுக்கும் வருவது முருகன் கோயில். அறுபடை வீடு போல் அத்தனை பிரசித்தம். அந்த கோயிலுக்கு எதிர்ப்புறம் வடபழனி 100 அடி சாலை சிக்னல் பேருந்து நிறுத்தத்தின் அருகில் கம்பீரமாக அமைந்திருக்கிறது சாந்தநாயகி சமேத வேங்கீஸ்வரர் ஆலயம். பழமை வாய்ந்த இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் 2015ஆம் ஆண்டில் நடைபெற்றது. புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது. மகா சிவராத்திரி அன்று விடிய விடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதும், பிரதோஷ தினத்தில் நந்தி அபிஷேகம், அன்னாபிஷேக நாளில் காய்கனி பந்தலோடு சாதத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஈசனை காண கண் கோடி வேண்டும். வண்டுகள் தீண்டும் முன்னரே மலர்களை பறித்து இறைவனை பூஜிக்க விரும்பினார் ஒரு முனிவர். அதனால் பொழுது விடியும் முன்னரே மரங்களில் ஏறி பூக்களை தீண்டுவதில் வண்டுகளை முந்திக் கொண்டார். இவரது பக்தியை போற்றும் வகையில் எளிதாக மரம் ஏற அவருடைய கால்களை புலிக்கால்களாக மாற்றித் தந்தான் இறைவன். அதனால் அவர் புலிக்கால் முனிவரானார். இவரை வியாக்கிர பாதர், புலிப்பாதம்பர் கொண்டம் என்றும் அழைப்பார்கள். இந்த வேங்கை புலிக்கால் முனிவர் வழிபட்ட ஈசன் ஆதலால் இந்த கோயில் மூலவர் வேங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமானின் திருநடனங்களை காண விரும்பி அத்திரி முனிவர் அனுசுயா தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் ஆதிசேஷன். இவரும் வியாக்கிரபாதரும் சேர்ந்து சிவ பரம்பொருளை வழிபட்ட ஸ்தலம்தான் இந்த வேண்டிய வரம் தரும் வேங்கீஸ்வரர். 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கோயிலின் உயர்வையும் பெருமையையும் அருளையும் பறைசாற்றி நிற்கிறது. கிழக்கு நோக்கிய இதன் வழியே நுழைந்தால் தங்கம் முலாம் பூசிய பெரிய கொடிமரத்தின் பளிர் கண்ணை பறிக்கிறது. அழகிய வேலைப்பாடுகளுடன் பலிபீடம், சிறிய மண்டபத்துடன் கூடிய நந்தீஸ்வரர், இவை யாவற்றையும் அடங்கிய முன் மண்டபம் கலையை உணர்த்தும் தூண்களுடன் காணப்படுகிறது. உள்ளே சென்றால் வலது புறம் வியாக்கிர பாதரும், இடது புறம் பதஞ்சலி முனிவரும், தெற்கு புறத்தில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் ஆகியோரும் நின்ற கோலத்தில் அருள் வழங்குகிறார்கள். கோயிலின் வசீகரிக்கும் அமைப்பும் பக்தி பெருக்கும் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. கருவறையின் வெளிப்புறம் வெள்ளி நிறத்தில் பளபளக்கிறது. அங்கே 5 தலை நாகத்துடன் வேங்கீஸ்வரர் வீட்டிற்கும் அமைதியும் அம்சமும் நம்மை மெய்சிலர்க்க செய்கிறது. வேங்கீஸ்வரரை தரிசித்துவிட்டு வெளியே வந்தால் தனி கோயில் கொண்டு அமர்ந்திருக்கிறார் பிள்ளையார். அவரை அடுத்து அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி விட்டிருக்கிறார். யானையின் பின்புற வடிவில் விமானம் கட்டப்பட்டுள்ளது. தனிச்சிறப்பு. பின்புறம் மேற்கு நோக்கி விஷ்ணுவும், வடக்கு புறம் நின்ற கோலத்தில் பிரம்மாவும் உள்ளனர். தெற்கு நோக்கிய தியான சண்டேஸ்வரர் துர்கையை தரிசித்தால் பலன் அதிகம். சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு தனி கோயிலில் காட்சி தருகிறார். வடமேற்கு மூலையில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, மகாலட்சுமியை வலம் வந்த பின்பு 24 தூண்களுடன் கூடிய விசாலமான மண்டபத்தின் வழியாக வந்தால் அழகிய முன் மண்டபத்துடன் கூடிய தனி கோயில். அதில் இருபுறமும் உள்ள சிலை வடிவங்கள் அழகான கலை தோற்றத்துடன் காணப்படுகின்றன. வழவழப்பான மார்பிள் தரை குளுமை அளிக்கிறது. உள்ளே நின்ற கோலத்தில் சாந்தனாகி அருள் புரிகிறார். புண்ணிய தினங்களில் ஆலயங்களில் வழிபடுவது உயர்ந்த பலன்களை தரவல்லது. பிரதோஷ காலம் அப்படிப்பட்ட வல்லமை கொண்டது. பார்க்கடலை கடந்த பொழுது வாசை என்னும் பாம்பு வழி தாங்காமல் ஆழகால விஷத்தை கக்கியது. அந்த விஷத்தை இறைவன் உட்கொள்ள உமையவள் பதற கண்டத்தில், அதாவது தொண்டையில் விஷத்தை நிறுத்தினார் பெருமான். நீலகண்டன் என பெயர் பெற்றார். தேவர்கள் தங்கள் ஆசையை நிறைவேற சிவன் கட்டளைப்படி மீண்டும் பார்க்கடலை கடைந்தனர். லட்சுமி, ஐராவதம், காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி, சூடாமணி, கௌதஸ்தபமணி முதலியன தோன்றியன. லட்சுமியை திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்றவற்றை தேவேந்திரன் அடைந்தார். உறக்கமின்றி கடலை கடைந்தும் அமிர்தம் கிடைத்தது. தேவர்கள் அதை உண்டு மகிழ்ந்து ஆடி பாடியதால் சிவபெருமானை மறந்தனர். அடுத்த நாள் திரையோதிசி அன்று அந்த குற்றத்தை மன்னித்தருளுமாறு பிரம்மா, விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் சிவாலய தரிசனத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் நாமும் சிவனை வழிபட்டால் காலை, மதியம், மாலை என முப்பொழுதும் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். வறுமை, பயம், பிணி, பாவம் அகலும். திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற
போன்ற பலன்களும் உண்டாகும். சனி பிரதோஷம் மிகச் சிறந்தது. பிரதோஷ நாளில் சிவ வாத்தியங்கள் இசைக்கும் பொழுது சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காணும் உணர்வை உண்டாக்கும். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத தலத்தை தரிசித்து பயன்பெறுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பக்தி பீட்ஸ் வித் மீ.